வணக்கம். சொக்கலிங்கம் மல்லியப்பன், டைரக்டர் பிரகலா ஹெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி வந்து ஜனவரி 8 வியாழக்கிழமை. நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி இட்ஸ் 230 now. நிஃப்டி 50 வந்து அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ், 210 பாயிண்ட்ஸ், 8 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. அரௌண்ட் 0.8% டவுனு. ஸ்மால் கேப் நல்லாவே அடிபட்டிருக்கு, 1.66%. மிட் கேப்பு கிட்டத்தட்ட 1.56% அடிபட்டிருக்கு. இன்னொருத்தர் ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார், சார் மைக்ரோ கேப் இண்டெக்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவர் மைக்ரோ கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாராம். ஸோ மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் 250 மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.68, 1.69% டவுனு. ஸோ மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு செனேட்டர் லின்சே கிரஹம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பில்லை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பில்லு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து எந்தெந்த நாடுகள் வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்களோ, இறக்குமதி பண்ணுறாங்களோ, இதில் இவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறது 3 நாடுகளை, இந்தியா, சீனா, பிரேசில். ஸோ எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு, அந்த நாட்டினுடைய குட்ஸை அமெரிக்காவில் டேரிஃப் வந்து 500% ஆக்கணும். ஸோ தட் இந்தியா, சைனா எல்லாருமே வந்து ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யாவை நிப்பாட்டிடுவாங்க, இன்டைரக்டாக ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து பில்லுக்கு ட்ரம்ப்பை பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே, அவர் வெரி குட், இது நல்ல பில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆமோதித்திருக்கிறார். இது ப்ரொப்போஸ்டு பில்லு. இனிமேல் இன்னும் பிரசிடென்ட் ஓகே சொல்லிட்டதுனால இனி ஃபைனல் ப்ரொசீஜர்ஸ், அவங்க லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அங்கே இருக்கும். பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் ஆர் செனேட், காங்கிரஸ் ப்ரொசீஜர்ஸ், காங்கிரஸில் போய் செனேட்டில் போய் அப்ரூவல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையாகி விடுமோ அப்படின்னு சொல்லித்தான் சந்தைக்கு பயம். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அக்ராஸ் த செக்மெண்ட் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் மார்க்கெட் இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் எல்லாம், அந்த ஷேர்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். இந்த பயம் தான் மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக இன்றைக்கி தேர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி, எஃப்என்டோ எக்ஸ்பைரி, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங், எஃப்ஐஐ செல்லிங்கு. நேற்று 1500 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க, இன்றைக்கி விற்றுருப்பாங்க, அதனால தான் மார்க்கெட் டவுன் ஆகுது. ப்ளஸ் ஜப்பானு, ஹாங்காங்கு, ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் டவுனு. தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் ரீசன்ஸு. தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் ரீசன்ஸு. மெயின் ரீசன் பீயிங் 500% டேரிஃப் வந்து இந்தியன் குட்ஸ் மேலே வர ஆரம்பிக்குமோ அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் த மேஜர் இஷ்யூ. பட் இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எபோவ் எவ்ரி திங். அவங்க 25% டரிஃப்னாங்க, அப்புறம் 50% டரிஃப் போட்டாங்க, மாற்ற போகிறோம்னாங்க, நெகோசியேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. இன்னும் எதுவுமே நடக்கலை. அது இந்தியன் எக்கானமியில் பெரிய இம்பேக்ட் ஆகலை. ஸோ இந்தியா வந்து எந்த அளவு நம்ம தூண்ட வைக்கலாம், எந்த அளவு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தா அமெரிக்கா சொல்கிறபடி இந்தியா கேட்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவினுடைய இந்த ஆக்ஷனுக்கு காரணமாக இருக்குது, மேஜர் ரீசனாக இருக்குது. பட் இந்தியா வந்து ஒரு தனிப்பெரும் நாடு, அதனால் நமக்கு லோக்கல் கன்சம்ஷனே நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஃபீல் எ மேஜர் த்ரெட் டு திஸ். ஏன்னா இவர் வந்ததுலேருந்து ஏதாவது 1-2 பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ட்ரம்ப்பு. ஸோ ஹி வாண்ட்ஸ் எவ்ரி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதுதான் மேஜர் ப்ராப்ளமே, அதுதான். ஸோ ஹேவிங் செட் தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜென்ரலாக தே கேன் கண்டினியூ இன்வெஸ்டிங் இன் அ டிசிப்ளின்டு மேனர். எஸ்ஐபிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டாம். ப்ராபப்ளி இந்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து வி வில் ஹேவ் அ கிரேட் மார்க்கெட், கிரேட் புல் மார்க்கெட். ஏன்னா இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ஆகட்டும் எல்லாமே சளைக்காமல் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் ஐ ஃபீல் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இந்தியா அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். முடிக்கும் முன் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஸோ நான் ஊருக்கு போகிறேன், நான் அங்கே வேந்தன்பட்டிக்கு போகிறேன் பொங்கல் கொண்டாடுறதுக்காக. அதனால் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். அனைவருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள்.